சத்யா, சத்யா, என்னம்மா? அம்மாடி இப்போதான் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் கத்திரிக்காய் தக்காளிலாம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சாம்பார் வைக்கணும்ல. நீ சாம்பார் வச்சுட்டு அந்த கோஸை பொரிச்சிட்டு அப்படியே அப்பளம் பொரிச்சிரு. பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு சமையல் பண்ணிடுடா. எப்பயும் உங்க ஆசை மருமக தானம்மா பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன என்னைய பண்ண சொல்ற? அதுவாம்மா, இன்னைக்கு உங்கள் அண்ணன் லீவுன்னு சொன்னியா? அது வசிட்டே அந்த பிள்ளை எங்கடா போகுது, ஒரு படத்துக்குனாலும் கூட்டு போடான்னு சொல்லி கூட்டு போக சொல்லியிருக்கேம்மா. அவங்க அப்பயே கிளம்பி போயிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போன்னு தான் நினச்சாங்க. நீ தூங்கிட்டு இருந்தேல, அது வாசிதான் அவங்க சரி ஊர்லேருந்து வந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு போயிடுச்சுங்கம்மா. நல்ல கதையா இருக்கேம்மா. நான் ஊர்ல இருந்து இங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தவள சாம்பார் வை, முட்டைக்கோசை பொரி, அப்பளம் பொரின்னு லிஸ்ட் போடுற. ஓ மருமக வீட்டு வேலை பார்க்குறத விட்டுட்டு மையன் கூட படத்துக்கு போமான்னு அனுப்பி வச்சிருக்க நீ. நல்ல கதையா இருக்கே. இப்போ எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டலான்னு பார்க்குறியா நீ? அதில் என்னம்மா தப்பு இருக்கு? நான் தான் சொன்னேன், அவன் இன்னைக்கு தான் லீவு கூட்டு போயிருக்கான், நீ இந்த வேலையை பார்க்குறதுக்கேம்மா, போமா. எல்லார் வீட்லேயும் மாமியார் மருமகளை கொடுமை பண்ணுவாங்க. இங்கே என்னன்னா அம்மா பொண்ணை கொடுமை பண்ணுது. நிறுத்துறியா? மாமியார் கொடுமை பண்ணுறாளோ மாமனார் கொடுமை பண்ணுறானோ அதெல்லாம் அப்புறம். நீ வீட்டுக்கு விருந்தாடியாக வந்திருந்த, சரி நீ தான் இங்கே இருக்கையே, அந்த பிள்ளை சினிமாவுக்கு போயிருக்கு, ஒரு சோறாக்குன்னு சொன்னது ஒரு குத்தமாடி. தயவு செய்து சொல்கிறேன், நீ சோறே ஆக்க வேணாம். எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானே சமையல் பண்ணிக்கிறேன். வந்த இடத்துல கலகத்தை மூட்டி விடாமல் இருந்து நல்லது போலதை சாப்பிட்டு ஊரு போய் சேரு போ.